தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை அவங்க கீழே ஒர்க் ஆகிற ரோஸ் கார்டன் ஊட்டி ரொம்பவே ஃபேமஸான பிளேஸ். ஷூட்டிங்லலாம் பார்த்துருப்போம். அங்கே 2019ஆம் ஆண்டு ஒரு ரோஸ் வெரைட்டி கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ரோஸ் வெரைட்டிக்கு ரோஸ் சுலிவன் அப்படின்ட்டு பேர் வைக்கிறாங்க. ரோஸ் சுலிவன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஏன் அந்த பேர் வைக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வித்தவுட் வேஸ்டிங் மச் ஆஃப் யுவர் டைம் கியூஸ் செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். 26th கொஸ்டின். Which of the following places is not situated in Rajasthan? இந்த 4 பிளேஸ்ல எது ராஜஸ்தான்ல இல்லை? புத்தாவுடைய லைஃப் ஹிஸ்டரி படிச்சிருப்போம். 563 பிசி புத்தர் நேபாளில் இருக்க லும்பினியில் பிறகுறாரு. ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரியே அவரு என்லைட்டன்மெண்ட், அதாச்சும் ஞானம் அடையிறது எங்கன்னு பார்த்தா போத்கயா பீகார்ல 35 வயசுல ஒரு அரச மரத்து கீழே அவரு என்லைட்டன்மெண்ட் அடையிறாரு. அதுவும் இம்பார்ட்டண்ட். சரி, எங்க இறக்குறாரு பார்த்தா 487 பிசியில் உத்தரப்பிரதேஷ்ல இருக்க குஷிநகர், அங்க புத்தர் இறக்குறாரு. ஸோ அதை பரிநிர்வாணா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குஷிநகர் எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ்ல. ஸோ அது ராஜஸ்தான்ல இருக்க சான்ஸ் இருக்கா? ஆப்ஷன் 3 குஷிநகரா தான் ஆன்சர் இருக்கணும். ஸோ அண்ட் புத்தர் பிறக்கிற இடம் பேரு லும்பினி, அவருக்கு ஞானோதயம் அடையிற இடம் பேரு போத்கயா, அண்ட் அவர் இறக்குற இடம் பேரு குஷிநகர். லும்பினி நேபாளில் இருக்கு, போத்கயா பீகார்ல இருக்கு, குஷிநகர் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஸோ மூவிங் ஆன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஜோதிர்லிங்காஸ் இஸ் லொக்கேட்டட் ஆன் தி வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா? கொஷின்ல வெஸ்டர்ன் கோஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரேபிய பெருங்கடல் ஒட்டிய பகுதி, எய்தர் குஜராத்தா இருக்கலாம், இல்லை மகாராஷ்டிரா, அப்படி இல்லைன்னா கர்நாடகா, இல்லை கேரளாவா இருக்க தான் சான்ஸ் இருக்கு. அண்ட் ஜோதிர்லிங்கம்ன்ற கான்செப்ட் பார்த்தா இந்தியாவில் 12 ஜோதிர்லிங்கம் இருக்குது. ஜோதிர்லிங்கம்னா ஒரு இடத்தின் பெயர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுல இருக்க ஒரு ஃபேமஸான ஜோதிர்லிங்கம் ராமேஸ்வரம். ஸோ எந்த ஜோதிர்லிங்கம் வெஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்குன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ல மகாகாலேஸ்வர், அது மத்திய பிரதேஷ்ல இருக்க ஃபேமஸான பிளேஸ். ஓம்காரேஸ்வரம் மத்திய பிரதேஷ்லேயே தான் இருக்கு. ஸோ இது ரெண்டும் இருக்க சான்ஸ் ரொம்ப கம்மி. பைத்தியநாதம் ஆப்ஷன் 4ல இருக்கிறது ஜார்க்கண்ட்ல இருக்கு. ஜார்க்கண்டும் வெஸ்டர்ன் கோஸ்ட்ல வருமானம் இல்லவே இல்லை. ஓகே, சோம்நாத் அதுதான் கரெக்ட் ஆன்சர், குஜராத்ல இருக்குது. அண்ட் இந்த பிளேஸ் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா படையெடுப்புகளுக்கு ஃபேமஸ். கஜினி முகமது படையெடுப்புகள்லாம் பல முறை நடந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு படையெடுப்புக்கும் அடுத்து கோயில் புத்துயிர் பெறுறது தான் அதில் பியூட்டிஃபுல்லான விஷயம். ஓகே, 28th கொஷின். கஹ்வா சாய் இஸ் a ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் டேஷ். கஹ்வா சாய்ன்றது டீ ஃபார்ம். ஸோ அது எந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்ம்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் இருக்கு. சிக்கிம், அசாம், டார்ஜிலிங், காஷ்மீர் 4மே டீக்கு ஃபேமஸான பிளேசஸ். பட் கஹ்வா சாய்ன்றது காஷ்மீர் பேஸ்டு ஒரு டீ ஃபார்ம். அண்ட் இதில் பியூட்டி என்னன்னா டீ பிங்கிஷ் கலரில் இருக்கும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அண்ட் ஜியோலாஜிக்கல் டேக் டீ ஃபார்முக்கு. அண்ட் கொஷின்ஸ் வேறு எப்படிலாம் வரலாம் பார்த்தா ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் இந்தியா ஃபார் டீ எந்த ஸ்டேட்? எனி ஐடியா? அசாம். இதுவே லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஃபார் காஃபி எந்த ஸ்டேட்? கர்நாடகா. ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் மூவிங் ஆன். விச் ஃபேமஸ் ஃபுட்பால் கிளப் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1920? ஏன் இந்த கொஷின் இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்கன்னா இது இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஃபுட்பால் கிளப் இந்தியாவில். அண்ட் ரீசெண்டாக 100ஆண்டு விழா இந்த ஃபுட்பால் கிளப் கொண்டாடுச்சு. வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற எஃப்சி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி தான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி ஃபுட்பால் ரிலேட்டடாக இந்தியாவில் என்னென்ன கப்ஸ் தராங்க, ட்ராஃபீஸ் தராங்க? டுராண்ட் கப், ஃபெடரேஷன் கப், சந்தோஷ் டிராஃபி அண்ட் ஐஎஃப்ஏ ஷீல்டு. ஐஎஃப்ஏனா இந்தியன் ஃபுட்பால் அசோசியேஷன் ஷீல்டு.
Moving on, when there is a growth of resources, a concave production possibility curve will economics related question. Production possibility curve. First ஒரு production possibility curve எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும். ஸோ கன்சியூமர் கூட்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் மேலே இருக்கும், கேபிட்டல் கூட்ஸ் வந்து லெஃப்டில் இருக்கும் எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ரிசோர்ஸஸ் க்ரோ ஆனால் என்ன ஆகும்? ரிசோர்ஸஸ்ன்றது ஆப்வியஸ்லி கேபிட்டல் கூட்ஸ், அதுதான் நம்ம வந்து ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது க்ரோ ஆச்சுன்னா 4ன்ற பாயிண்டில் இப்போது அந்த கர்வ் இருக்கு, அதிகமாச்சுன்னா 5ன்ற பாயிண்ட்டுக்கு போகும். ஸோ ஆப்ஷன் படி பார்த்தா ஆப்ஷன் 2 ஷிஃப்ட் ரைட்வர்ட், அதாச்சும் 4லிருந்து 5க்கு போகும், ரைட் சைடில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் 2 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன், when fats and oils are oxidized, their smell and taste changes. This phenomena is termed as உணவு கெட்டு போதலுக்கு டெக்னிக்கல் டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க, கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் கொஷின். ஆப்ஷன் 1 எரோஷன், மண் அரிப்புக்கெல்லாம் சொல்லுவோம் சாயில் எரோஷன் அப்படின்ட்டு. கரோஷன் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி, இது எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மெட்டலுக்கு கரோசிவ் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கோ டக்குன்னு துரு பிடிச்சிரும், ஸ்டீலு ஐரன் இதுக்கெல்லாம். ஆப்ஷன் 4 டக்டிலிட்டி, ரொம்பவே இம்பார்ட்டண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஒரு மெட்டலை எந்த அளவுக்கு ஈஸியாக ஒரு ஒயர் ஃபார்மில் எடுத்துகிட்டு வர முடியுமோ அதுதான் அதோடைய டக்டைல் ப்ராப்பர்ட்டி. காப்பருக்கு டக்டைல் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும், அதனால தான் அது வந்து காப்பர் ஒயராக நம்ம யூஸ் பண்ணுறோம் வீடுகள்லாம். இதுவே மெர்க்குரியிலையோ ஜிங்க்லேயோ ஒயர் வருதா? ஏன் முடியாதுன்னா அதுக்கு டக்டைல் ப்ராப்பர்ட்டி கிடையாது. சரி, இதே மாதிரி மேலிபிலிட்டின்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். மேலிபிலிட்டினா என்னென்னா, அதே ஒரு மெட்டலை ஹேமர் வச்சு அடித்தோன்னா, சுற்றி வச்சு அடித்தோன்னா தட்டையாக மாறும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் டின்ஸ், ஒரு டின்னில் காப்பர் எந்த மாதிரியான ஃபார்மில் இருக்கும்? தட்டையாக இருக்கும். காப்பர் ஷீட், அதுலேயும் அது தட்டையாக இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு மெட்டலை ஈஸியாக ஒரு தட்டையான ஃபார்முக்கு சுற்றி வச்சு அடித்து எடுத்துகிட்டு வர முடியுமோ அதுதான் அதோடைய மேலிபிள் ப்ராப்பர்ட்டி. ஓகே, மூவிங் ஆன். விச் அமங் த ஃபாலோவிங் இஸ் லொக்கேட்டட் இன் மவுண்ட் அபு? 4 பிளேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மவுண்ட் அபுன்றது ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன், அண்ட் ராஜஸ்தானில் இருக்கிற ஒரே ஒரு ஹில் ஸ்டேஷனும் மவுண்ட் அபு மட்டும்தான். அதில் ஜெயின் கல்ச்சர் படிக்கும்போது ஃபேமஸான ஒரு டெம்பிள் எதுன்னு பார்த்தா தில்வாரா டெம்பிள், ஆப்ஷன் 2, அதுதான் ஆன்சர். அது இல்லாமல் நாகர்காக் ஃபோர்ட், அது ராஜஸ்தானில் இருக்குது. ஹனேஸ்வரி டெம்பிள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற டெம்பிள். அண்ட் 4th சஹேலியோங் கி பாரி, அதுவும் ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு ஃபேமஸான டெம்பிள். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷின். வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1st April 2020, த யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜாயின்ட் வித் விச் பேங்க்? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதோட டேக்லைன் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் பேங்கிங் எக்ஸாம்ஸ் இப்போ புதுசாக வந்திருக்க எஸ்பிஐ எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய டேக்லைன் த பேங்க் தட் ஸ்டார்ட்ஸ் வித் யூ, த பேங்க் தட் ஸ்டார்ட்ஸ் வித் யூ, இதுதான் வந்து யுனைடெட் பேங்கோட டேக்லைனாக இருந்துச்சு. பட் இப்போ யுனைடெட் பேங்க் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஆப்ஷன் 2 உடைய மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ பஞ்சாப் நேஷனலோடைய பேங்க்குடைய டேக்லைன் என்னன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் கனரா பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு? இட்ஸ் இன் பெங்களூர். அண்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க், இது ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு விஷயம், ஏன்னா பேரில் பஞ்சாப்ன்ட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஹெட் குவார்ட்டர்ஸ் பஞ்சாபில் இருக்கும்னு நினைப்போம், பட் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்கு. அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்கு. ஒரு சின்ன ட்ரிக்கு, மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் இந்தியாவில் ஆஃப் இந்தியான்னு முடியறது எல்லாமே 90% அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் தான் இருக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி. அண்ட் தென் பேங்க் ஆஃப் பரோடா, இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா வதோதரா, குஜராத்தில் இருக்கிற வதோதரா அங்கே இருக்கு. மூவிங் ஆன். இன் விச் ஸ்டேட் இஸ் தி ஹிராகுட் டேம் லொக்கேட்டட்? இந்தியாவில் இருக்கிற டேம்ஸ் பற்றி கொஷின்ஸ் பார்த்தா ஹையஸ்ட் டேம் எதுன்ட்டு மோஸ்ட்லி கேட்பாங்க. ஹையஸ்ட் டேம் இன் இந்தியா, டெஹ்ரி டேம்,
உத்தரகண்ட்ல இருக்கு. அண்ட் தென் லாங்கஸ்ட் டேம் எதுன்னு கேட்பாங்க. கொஷின்ல இருக்கிற அதே ஹிராகுட் டேம் தான் லாங்கஸ்ட் டேம் இன் இந்தியா. அது எங்க இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ, ஒரிசால இருக்குது. மகாநதியில கட்டப்பட்ட ஒரு டேம் ஹிராகுட். அதே மாதிரி ஓல்டஸ்ட் டேம் எதுன்னு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓல்டஸ்ட் டேம் எனி ஐடியா? கரிகாலன் ஆல் கட்டப்பட்ட கல்லணை, அதுதான் ஓல்டஸ்ட் டேம். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் த அமௌண்ட் டு பி பெய்ட் ஆஸ் ஆனுவல் பிரீமியம் அண்டர் தி பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா? ஒரு ஆக்சிடென்ஷியல் இன்சூரன்ஸ் பாலிசி இது. பிஎம்எஸ்பிஒய்ன்னு சொல்லுவாங்க. எவ்ரி இயர் கட்ட வேண்டிய அமௌண்ட் 12 rupees. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். இவற்றுள் எது வேதாங்கா இல்லை? ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி டாபிக் படிச்சா ஹிஸ்டரியில 6 வேதாங்கா இருக்குது. அதுல நம்பர் 1 நிருக்தா, அண்ட் கல்பா, சிக்ஷா, அண்ட் சந்தாஸ்னு ஒரு வேதா இருக்கு, அண்ட் வியாகர்ணா அப்படின்ட்டு ஒரு வேதா இருக்கு. மொத்தம் 5 ஆச்சு. லாஸ்ட் 6வது வேதா ரொம்பவே ஃபெமிலியர், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க சான்ஸ் ரொம்பவே இருக்கு. ஜோதிஷா, நம்ம பார்க்குற ஜோதிடம், அது ஒரு டைப் ஆஃப் வேதாங்கா. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். பூர்வ மீமானாசா இது என்னன்னு பார்த்தா வேதாங்காவை பத்திய ஒரு புக் இது. இது எழுதுனது ரிஷி ஜெய்மினி, இவரு தான் இதை எழுதினாரு. அண்ட் இது ஒரு வேதாங்கம் இல்லை, வேதாங்கத்தை பத்திய ஒரு தொகுப்பு. அதனால ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். சதீஷ் குஜ்ரால், who passed away in March 2020, was a noted. சதீஷ் குஜ்ரால் அவரை பத்தி பேசும்போது த லியோனார்டோ டாவின்சி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அவரை. அதாச்சும் இந்தியாவின் லியோனார்டோ டாவின்சி. டாவின்சி உலக புகழ்பெற்ற ஒரு ஓவியர். ஸோ சதீஷ் குஜ்ராலுடைய படைப்புகளும் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால அவரை இந்தியாவின் லியோனார்டோ டாவின்சின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆப்ஷன் 4, சதீஷ் குஜ்ரால் ஒரு பெயிண்டர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஃபேமஸ் ஆய்ஸ்டர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் மைக்கேல் ஃபாரடேஸ் டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் செப்பரேட்டட் பை அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி இயர்ஸ்? இது ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான ஒரு ஃபேக்சுவல் கொஷின், ஸ்டாட்டிக் ஜிகேல. ஸோ ஆய்ஸ்டர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ன்றது 1820 பண்ணப்பட்ட ஒரு விஷயம், கண்டுபிடிப்பு 1820. அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிற மைக்கேல் ஃபாரடேஸ் டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், ரைட் ஹேண்ட் ரூல் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் மாதிரி சிமிலரான ஒன்று தான் மைக்கேல் ஃபாரடேஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் டிஸ்கவரி. அது 1831 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். இன்பிட்வீன் இருக்கிறது 11 வருடங்கள். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் 39th, அஜயா வாரியர் 2020 was a joint military exercise between India and which country? ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே டிஃபென்ஸ்ல இருந்து ஒரு கொஷின் ஆச்சும் ஜிஎஸ்ல 50 இருக்குதுன்னா ஒரு 2-3 கொஷின்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ எந்தெந்த கண்ட்ரியோட இந்தியா கூட்டு இராணுவ பயிற்சி நடத்துதுன்ட்டு கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் ஒரு சில ஃபேமஸான கூட்டு இராணுவ பயிற்சிகள் பார்த்தா மித்ர சக்தி, இது இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் பண்ற ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி. சூரிய கிரண், இந்தியாவும் நேபாளும் பண்ற ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி. சூரிய கிரண், இந்த பேர்லயே சூரியன்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, நேபாளோட கொடியிலையும் சூரியன் இருக்கும், லேண்ட் ஆஃப் சன்னுன்ற மாதிரி இல்லாமல் நேபாள நம்ம சொல்லுவோம். ஸோ இது இந்தியாவும் நேபாளும் செய்கிற ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி. அண்ட் கருடா சக்தி, இது இந்தியாவும் இந்தோனேஷியாவும் பண்ற ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி. இதே மாதிரி நொமேடிக் எலிஃபண்ட், ஏதாச்சும் காட்டுத்தனமா சுற்றி திரியற யானை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியாவும் மங்கோலியாவும் பண்ற ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி. ஓகே, கொஷின்ல இருக்க அஜியா வாரியர், இது இந்தியாவும் யுனைடெட் கிங்டம் பிரிட்டன் ஆப்ஷன் 1 அந்த நாடும் சேர்ந்து பண்ற ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி. Okay, moving on to which political party did ராஜகோபாலாச்சாரி belong to? இறக்கும் தருவாயில் ராஜகோபாலாச்சாரி எந்த பார்ட்டியில இருந்தாரு அப்படின்றது. ராஜாஜி
அவரை பத்தி பேக்ரவுண்ட் படிச்சா ஒரு சில கொஷின் டிஃபால்ட்டா ஹிஸ்டரியில கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாரு இந்தியால? வாரன் ஹேஸ்டிங்ஸ். சரி, லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் இந்தியால யாரு? மவுண்ட் பேட்டன் இருந்தாரு. லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் இந்தியால ஆஃப் இந்தியா மவுண்ட் பேட்டன். சரி, இப்போ சுதந்திரம் கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேல அவரு இருக்க முடியாதுல்ல. ஸோ எந்த இந்தியருக்கு அந்த பதவியை கொடுத்துட்டு போனாங்க? அதுதான் மிஸ்டர் ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ன் இந்தியன் கவர்னர் ஜெனரல் யாருன்னா ஆஃப் இந்தியா யாருன்னா அது ராஜாஜி சார் தான். அதே மாதிரி அவர் தான் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவும். ஏன்னா 1950 வரைக்கும் தான் இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்ற ஒரு பதவி இருந்துச்சு. ஸோ 1950க்கு அப்புறம் அந்த பதவி என்ன ஆச்சு? எனி ஐடியா? 1950ல இந்த பதவியை ஸ்குவாஷ் பண்றாங்க, அதாச்சும் கேன்சல் பண்றாங்க. இனிமே இந்தியாவுக்கு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு ஒரு பதவி கிடையாது. அதுக்கு பதிலா என்ன கிரியேட் பண்றாங்கன்னா பிரசிடென்ட்னு ஒரு பதவி கிரியேட் பண்றாங்க. ஸோ 1949ல பிரசிடென்ட்டா யார் இருந்தான்னு கேட்டா 1949ல பிரசிடென்ட்னு ஒரு பதவியே இல்லை. அப்போ கவர்னர் ஜெனரல் தான் இருந்தாரு. பட் 1950ல பிரசிடென்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டா யாரை அமர வைக்கிறாங்கன்னா மிஸ்டர் ராஜேந்திர பிரசாத். நேம்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும், ஸோ ப்ராப்பரா பாருங்க. அதே மாதிரி ராஜாஜியை சுத்தி வர்ற கொஷின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். பட் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு யாரு? 1952ல தான் தமிழ்நாடுக்கு சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு யாருன்னா அது ராஜாஜி சார் தான். ஸோ இதுதான் பேக்ரவுண்ட். அண்ட் லாஸ்ட் டேஸ் ஆஃப் ராஜாஜி அவர் ஸ்வதந்திரா ஆப்ஷன் ஏல இருக்கு, இந்த பார்ட்டியில தான் அவரு இருந்தாரு. ஓகே, மூவிங் ஆன். 41st கொஸ்டின். சிக்கந்தரா இன் ஆக்ரா ஹவுஸ் இஸ் த மஃபோலியம் ஆஃப். மஃபோலியம்னா என்ன? மஃபோலியம்னா கல்லறைன்னு அர்த்தம். ஸோ 4 ஆப்ஷன்ஸ். முகல்ஸ், அக்பர், ஹுமாயூன், ஜஹாங்கீர், அவுரங்கசீப். யாரா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவுரங்கசீப்புடைய பீரியட்ல அவுரங்கசீப் அந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. பயங்கரமா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பண்ணது யாருன்னு பார்த்தா ஷாஜகான். ஆனால் ஒரு ஆப்ஷன்ல இல்லை. ஸோ அடுத்து வேற யாரா இருக்கும் சான்ஸ் இருக்கும்? அக்பர் பார்த்தா ஃபத்தேக்பூர் சிக்ரி கட்டினது அக்பர் தான், புலான் தர்வாசா கட்டினது அக்பர் தான், ஹுமாயூன்ஸ் தூம்பு கட்டினது அக்பர் தான், ஜோதாபாய் பேலஸ் கட்டினதும் அக்பர் தான். அண்ட் ஃபைனலா அக்பர் தூம் கட்டினது யாரு? அக்பருடைய பையன் யாரோ. தூம்புன்னு ஒரு விஷயம் என்னன்னா, மஃபோலியம்ன்றதும் சரி தூம்புன்றதும் சரி இதெல்லாம் கல்லறைன்னு அர்த்தம். தூம்பு, மஃபோலியம் இதெல்லாம். ஸோ அப்பா இறக்குறாருன்னா அதுக்கு அடுத்து வர்றவங்க தான் மோஸ்ட்லி கல்லறை கட்டுவாங்க. ஸோ அக்பருடைய அப்பா யாருன்னு பார்த்தா ஹுமாயூன். ஸோ ஹுமாயூன் தூம்பு யார் கட்டியிருப்பான்னா அக்பர். ஸோ அக்பருடைய மகன் யாருன்னு பார்த்தா ஜஹாங்கீர். ஸோ அக்பருடைய தூம்பு யார் கட்டுறாங்கன்னு பார்த்தா ஜஹாங்கீர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஒன்ஸ் அகைன் நான் ரிவைஸ் பண்றேன். பாபர், ஹுமாயூன், இவருடைய மகன் அக்பர், ஜஹாங்கீர், இவருடைய மகன் ஷாஜஹான், இவருடைய மகன் அவுரங்கசீப். இதுக்கு மேல வந்த முகல்ஸ் எல்லாருமே வீக் முகல்ஸ். ஸ்ட்ராங்கா முகல்ஸ் இருந்தது யாருன்னு பார்த்தா இவங்க தான். ஹுமாயூன் தூம்பு யார் கட்டியிருப்பான்னு பார்த்தா அக்பர். ஸோ அக்பர் தூம்பு யார் கட்டியிருப்பான்னு பார்த்தா ஜஹாங்கீர். ஓகே, அக்பருடைய கட்டமைப்புகள்லாம் நான் சொன்னேன். ஓகே, அவுரங்கசீப் என்னென்னலாம் கட்டியிருக்கிறாருன்னு பார்த்தா மொட்டி மஸ்ஜித் கட்டினதும் அவரு தான், பாட்ஷாஹி மாஸ்க் கட்டினதும் அவரு தான். அதே மாதிரி MS தோனி படம் பார்த்துருப்பீங்க, அதில் அவங்க
தோனி அவருடைய லவ்வரோட ஒரு பிளேஸுக்கு அந்த சாங்ல போவாரு. பார்க்கறதுக்கு தாஜ்மஹால் மாதிரியே இருக்கும். ஆனா அது தாஜ்மஹால் கிடையாது. அவுரங்காபாத்ல தாஜ்மஹால் மாதிரியே அவுரங்கசீப் தன்னுடைய ஒய்ஃபுக்கு கட்டின ஒரு பிளேஸ். அதுக்கு பேர் வந்து பிபி முகாப்ரா. அதை கட்டினதும் அவுரங்கசீப் தான். அண்ட் சிக்கந்தரா கொஷின்ல கேட்டிருக்க சிக்கந்தரா இன் ஆக்ரா ஹவுஸ் வந்து ஆக்ரா ஃபோர்ட்டுக்குள்ள அக்பரால கட்டப்பட்ட ஒரு கல்லறை. ஸோ மூவிங் ஆன், நெக்ஸ்ட் கொஸ்டின். இவற்றுள் பதவியில் இருக்கும்போது இறந்த இந்திய ஜனாதிபதி யார்? 4 ஆப்ஷன் இருக்கு. இதில் ஆப்ஷன் 3 ஃபக்ருதீன் அலி அகமத் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஒரு ஜனாதிபதி இறந்துட்டார்னா அடுத்து என்ன ஆகும்? துணை ஜனாதிபதி ஜனாதிபதி பதவிக்கு ஆக்டிங் ஜனாதிபதியா வந்துருவாரு, தற்காலிக ஜனாதிபதியா. ஸோ ஃபக்ருதீன் அலி அகமத் இவர் இறந்த அப்போ பசப்பா ஜட்டின்றவர் தற்காலிக ஜனாதிபதியா மாறுறாரு. இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட், முதல் இஸ்லாமிய ஜனாதிபதியா இந்தியாவுக்கு ஜாகிர் ஹுசேன் என்றவர் பதவி ஏற்கிறாரு. உடல்நிலை சரியில்லாம இறந்துடுறாரு. அந்த நேரத்துல துணை ஜனாதிபதியா யார் இருக்கிறான்னு பார்த்தா விவி கிரி அவர் இருக்கிறாரு. ஸோ விவி கிரி வந்து தற்காலிக ஜனாதிபதியா பதவி ஏற்கிறாரு. பட் அடுத்து இன்னொரு நார்மலான ஒரு ஜனாதிபதிக்கு எலெக்ஷன் வைக்கணும். ஸோ அந்த நேரத்தில் விவி கிரி அதில் பங்கு பெறணும்னு ஆசைப்படுறாரு. அதனால அவரும் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு, தற்காலிக ஜனாதிபதி பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. ஸோ அகெயின் ஜனாதிபதி பதவி எம்டி ஆகுது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஸ் பர் ரூல்ஸ் சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவரு தான் வந்து தற்காலிக ஜனாதிபதியா பதவி ஏற்கணும். ஸோ அதனால முகமது ஹிதயத்துல்லா அவரு தற்காலிக ஜனாதிபதியா பதவி ஏற்கிறாரு. அந்த நேரத்தில் நார்மல் எலெக்ஷன் நடக்குது ஜனாதிபதிக்கு. அதில் மறுபடியும் விவி கிரி செலக்ட் ஆகி ஜனாதிபதியா வர்றாரு. ஸோ பிரசிடென்ட் இறந்தாருன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை வைஸ் பிரசிடென்ட்டும் எம்டி ஆச்சுன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அந்த பொசிஷனுக்கு வருவாங்க. எக்காரணத்தை கொண்டும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்ற பொசிஷன் வந்து வேக்கண்டா இருக்காது எந்த நாள்லயும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எ செஞ்சுரி இஸ் நாட் எனஃப் இஸ் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப். எ செஞ்சுரி இஸ் நாட் எனஃப்ன்றது யாருடைய சுயசரிதை அப்படின்னு கேட்குறாங்க. சச்சின் டெண்டுல்கருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஆட்டோபயோகிராஃபி பிளேயிங் இட் மை வே. ராகுல் டிராவிட்டுக்கு பார்த்தா த நைஸ் காய் ஹூ ஃபினிஷ்டு ஃபர்ஸ்ட், இது ஆட்டோபயோகிராஃபி. வீரேந்திர சேவாக்கு சுயசரிதைன்னு ஒன்று கிடையாது. பட் அவரை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காங்க. அது பேர் த வீரேந்திர சேவாக்ஸ் ஸ்டோரி. ஆத்தர் பேர் விஜய் லோகாபதி. ஓகே, சௌரவ் கங்குலியோடைய ஆட்டோபயோகிராஃபி பேர் எ செஞ்சுரி இஸ் நாட் எனஃப். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. And then moving on, which among the following is not a fundamental SI unit? ஆம்பியர்ன்றது கரண்ட்டுடைய யூனிட். 1 ஆம்பியர் 2 ஆம்பியர் அந்த மாதிரி சொல்லுவோம் எஸ்ஐ யூனிட். கெல்வின்ன்றது டெம்பரேச்சருக்கு சொல்லுவோம், 1 கெல்வின் 2 கெல்வின். கேண்டலான்றது லூமினஸ் இன்டென்சிட்டி, லைட் ரிலேட்டட். ஸோ கேண்டலாவும் எஸ்ஐ யூனிட் தான். டெஸ்லான்றது யூனிட் கிடையாது, ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்ட் பேர். அண்ட் ஒரு ஃபேமஸ் பிராண்டும் இருக்குது இப்போ யூஎஸ்ஏல, டெஸ்லா. எலக்ட்ரிக் கார்ஸில் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பிராண்ட். அதே மாதிரி ஆல்டர்னேட் கரண்ட்டை கண்டுபிடிச்சவரும் டெஸ்லா தான். ஸோ டெஸ்லான்றது ஃபண்டமெண்டல் எஸ்ஐ யூனிட் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் இன் 1957-58 டாக்டர் விஷ்ணு வகான்கர் accidentally discovered which prehistoric archaeological site? இதுக்கு ஆன்சர் மத்திய பிரதேஷ்ல இருக்க பிம்பேத்கா கேவ்ஸ். இந்த கேவ்ஸை 1957 கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு தெரிய வருது 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இங்க மனிதர்கள் குடிபெயர்ந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம 30,000 வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்ட ஓவியங்கள் அதில் பார்க்குறாங்க. பறவைகள் இருக்கு, விலங்குகள் இருக்கு, அவங்களோட கல்ச்சர், டான்ஸ் ஃபார்ம், இது எல்லாமே அங்க இருக்கிற ஓவியங்கள்ல பார்க்குறாங்க. Brahmagupta used the terms Kuttaka and Kuttaganida to refer to. இதுக்கு ஆன்சர் அல்ஜிப்ரா. பிரம்மகுப்தா மேக்ஸில் ஒரு மேத்தமெட்டிக்கல் மெஜிஷியன். அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட
ஒரு விஷயம். இந்த குட்டகா அண்ட் குட்ட கணிதான்ற டேர்ம்ஸ் ரெண்டும் ரிலேட்டட் டு அல்ஜீப்ரா. அண்ட் மூவிங் ஆன், வாட் டஸ் எம் ஸ்டாண்ட் இன் தி அப்ரிவேஷன் ஏஐஏடிஎம்கே விச் ரெப்ரசன்ட்ஸ் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி நேம்? தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ எம்ன்றது முன்னேற்றன்றதை குறிக்கும். அண்ட் இது 1972 எம்ஜிஆரால் திமுகலேருந்து பிரிந்து வந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, 1972. And then moving on, which among the following has served the office of Prime Minister of India for more than one term? அதிக நாட்கள் ஆர் அதிக முறை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாக பதவி வகித்தவர் யார்? இதுக்கு ஆன்சர் அடல் பிஹாரி வாஜ்பாய். வாஜ்பாயுடைய டென்யூரில் நிறைய திங்ஸ் நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் முக்கியமான ஒரு சில இன்சிடென்ட்ஸ். 1996 13 நாள் பதவியில் இருக்கிறாரு. இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் டேர்ம். 1996 13 டேஸ் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1998 இருந்து 1999 வரைக்கும் 13 மாதம் இருக்கிறாரு. என்டிஏ அப்படி நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸா. அதுக்கப்புறம் 1999 இருந்து 2004 வரைக்கும் பவரில் இருக்கிறாங்க. இதில் செகண்ட் சொன்ன 1998 இருந்து 1999 மட்டும் ஏன்னு சொன்னால், அவங்க கூட கூட்டணியில் இருந்த ஏடிஎம்கே வந்து கூட்டணியை விட்டு பிரியறாங்க. ஸோ மெஜாரிட்டி இழக்கும்போது அந்த ஆட்சி கலைக்கப்படுது. இதுக்கப்புறம் 1999 இருந்து 2004 மெஜாரிட்டியில் பவருக்கு வராங்க. அது ஃபுல்லாக அடல் பிகாரி வாஜ்பாய் சார் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரு. இவருடைய பீரியட்ல ரிமார்க்கபிள் மூவ்ஸ்லாம் பார்த்தா, பொக்ரான் அணுகுண்டு சோதனை அப்துல் கலாம் சார் கூட நடந்தது. அப்புறம் 1999 கார்கில் வார் ஆப்ரேஷன் விஜய் மூலியமா பண்ணது. இதெல்லாம் அடல் பிஹாரி வாஜ்பாய் சாருடைய டென்யூர்ல நடந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். அண்ட் த ஆனுவல் செஷன் ஆஃப் தி காங்கிரஸ் இன் 1907 வாஸ் ஹெல்ட் அட் ஆப்ஷன் 3 சூரத்ன்றது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அண்ட் இந்த செஷன்ல இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, மிதவாதிகள் மாடரேட்ஸ் வந்து ராஷ் பிஹாரி கோஸ் அவரால் தலைமை தாங்கப்படுறாங்க. அண்ட் அவரு தான் இந்த ஃபுல் காங்கிரஸ் செஷனையும் தலைமை தாங்கினது. எக்ஸ்ட்ரீமிட்ஸ் தீவிரவாதிகள் அவங்க வந்து பாலகங்காதர திலக் அவர் கீழே இருக்கிறாங்க. அண்ட் காங்கிரஸுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் மிதவாதமாக இருக்கணுமா தீவிரவாதமாக இருக்கணுமான்ட்டு வரும்போது பெரிய கான்ஃப்ளிக்ட் ஆகுது. அண்ட் அந்த செஷன்லேயே ஒரு சிலர் செருப்பு எடுத்து அடிச்சிடுறாங்க டெலிகேட்ஸ் மேலே. அண்ட் அது வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி, நம்ம லாஸ்ட் கியூஸ் செஷனில் கூட பார்த்துருக்கோம், இந்தியாவிலேருந்து 2ஆம் நபர் ஐசிஎஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணவர். அவர் மேலேயும் ஃபெரோஸ் ஷா மெஹ்தா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸை ஸ்டார்ட் பண்ணவங்களில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபவுண்டிங் மெம்பர், இவங்க மேலேயும் அந்த செருப்பு பட்டுருது. அதில் இருந்து மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஒரு ஸ்பிளிட் ஆகிடுது. அதுதான் வந்து சூரத் பிளவு அப்படின்னு சொல்லுவோம். 1907 த ஸ்பிளிட் பிட்வீன் moderates and extremists of Indian National Congress. Okay, moving on. Next question. Which apparatus is used in the laboratory for measuring the heat capacity of a substance? So, உணவு உட்கொள்கிறோம், அது எந்த அளவுக்கு ஜூல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும், கேலரிஸ் ப்ரிப்பேர் பண்ணுன்றத மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 2 பார்த்தா கலரிமீட்டர்ன்ட்டு இருக்கு, அது கிடையாது. ஆக்சுவலாக ஆப்ஷன் 3 பாருங்க, கேலோரி மீட்டர், அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ பதற்றத்தில் கேலோரி மீட்டருக்கு ஆப்ஷன் 2 கலரி மீட்டர் போட்டால் தப்பாயிடும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆஸ்பிரன்ஸும் எஸ்எஸ்சிக்கெல்லாம் பதற்றம் இல்லாமல் நிறைய மார்க் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்குங்க. ரொம்பவே ஈஸி. நான் 3 முறை கிளியர் பண்ணியிருக்கேன் எஸ்எஸ்சி. எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுமே நான் ஜாயின் பண்ணது கிடையாது. நீங்கள் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி எது ப்ரிப்பேர் பண்ணாலும் ஜென்ரல் சயின்ஸ் பார்ட்டுன்றது ரொம்பவே காமனான ஒரு சிலபஸ். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் கியூஸ் செஷன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ போட முடியுமோ போடுறேன். நீங்கள் படிக்கிறது இல்லாமல் ஃப்ரீ டைமில் ஜஸ்ட் இதை ப்ளே பண்ணி கேளுங்க. அதுவே உங்களுக்கு எஜுகேட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.